ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 23ஆம் தேதி ஜூலை மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பிரித்தாளும் தந்திரங்களால் தமிழர் அபிலாஷை அந்தரம். சிங்கள பேரினவாதத்தின் பிரித்தாளுகின்ற தந்திரங்களால் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் சார்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவையும் அவசியமும் எழுந்திருக்கின்றது என்று தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் நேற்று எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் பின்னரான ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் சிவில் சமூகமான தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை நேற்று திங்கட்கிழமை கைச்சாத்திடப்பட்டது. குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கை தொடர்பான அறிக்கையில் மேலும் உள்ளதாவது: ஈழத்தமிழ் மக்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் தமக்கென ஒரு மரபுவழி தாயகத்தை கொண்ட தேசிய இனமென்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமைக்கு ஏற்புடையவர்கள். அதன் அடிப்படையிலும் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையிலும் உச்சபட்ச தன்னாட்சியை கோருவதற்கான உரித்துடையவர்கள். நீண்ட வரலாற்றையும் மிக செழிப்பான பண்பாட்டையும் கொண்ட தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இருப்பை சிதைக்கும் நோக்குடன் நிலப்பரப்பு ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் என பல்வேறு வழிகளில் இலங்கை தீவின் இன அழிப்பு நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகிறது. ஈழத்தமிழர்கள் இலங்கை தீவில் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும் என்னும் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயப்பட்டது, பின்னர் அனைத்துலகமயப்பட்டது. நடந்து முடிந்த உள்நாட்டு போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவகாரத்தில் பன்னாட்டு சமூகம் காட்டி வந்திருக்கின்ற கரிசனைகளை ஸ்ரீலங்கா அரசு எந்த விதத்திலும் பொருட்படுத்துவதும் இல்லை. ஆக்கபூர்வமான நடவடிக்கை எதனையும் எடுத்திருக்கவும் இல்லை. அதே நேரத்தில் முள்ளிவாய்க்காலின் பின்னரான கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களுக்கு சம உரிமையை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பில் எந்த ஒரு நகர்வுகளை கூட இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை. இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது என்னும் பிரதான நோக்கத்துடன் எதிர்வரும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணக்கம் கண்டுள்ளன. அத்துடன் இதனை செயல் முனைப்புடன் கையாளும் நோக்கில் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்வதென்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளருக்காக நேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பாக தமிழ் சிவில் சமூகமான தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் நேற்று புரிந்துணர்வு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் நேற்று நண்பகல் சுபநேரமான 12 மணியளவில் தமிழ் மக்கள் பொதுச்சபையின் முக்கியஸ்தரான பேராசிரியர் கணேசலிங்கம் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் சார்பாக அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், டெலோ அமைப்பின் சார்பாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கல்நாதன், தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பாக அதன் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன், புலட் அமைப்பின் சார்பாக அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன், தமிழ் தேசிய கட்சிகளின் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்தா, ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பாக அதன் தலைவர் வேந்தன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் ஐங்கரநேசன் ஆகியோரும் தமிழ் மக்கள் பொதுச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக அரசறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான ஜோதிலிங்கம், அரசியல் சமூக ஆய்வாளர் நிலாந்தன், அரசியல் விமர்சகர் ஜதீந்திரா, அரசியல் சமூக செயற்பாட்டாளர்களான செல்வின் இரேனியஸ், வசந்தராஜா, விக்னேஸ்வரன் ஆகியோரும் கையொப்பமிட்டுள்ளனர். பல்வேறு விடயங்களை உள்ளடக்கி குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்தியாகியுள்ள நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த ஒப்பந்தத்தில் தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் கைச்சாத்திடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக
ஜனாதிபதி தேர்தல் நிர்ணயமானது திகதி. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்குரிய திகதி தீர்மானிக்கப்பட்டுவிட்டது எனவும் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இவ்வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நாளை புதன்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவில் நடைபெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி தேர்தல் திகதி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விடுக்கப் போகும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளது என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் வடக்கில் வாக்களிக்க 9 லட்சம் பேர் தகுதி. நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாநிலத்தில் வாக்களிப்பதற்கு 8,99,268 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 2024 ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் கடந்த 15ஆம் தேதி அத்தாட்சிப்படுத்தப்பட்டது. இதற்கமைவாக ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்தில் 4,92,280 பேரும், கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்தில் 1,09,007 பேருமாக 5,93,187 பேரும், வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மன்னார் நிர்வாக மாவட்டத்தில் 90,607 பேரும், முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டத்தில் 86,889 பேரும், வவுனியா நிர்வாக மாவட்டத்தில் 1,28,585 பேருமாக 3,06,081 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொது வேட்பாளர் விடயம் தமிழர்களுக்கு ஆயுதமே, சரவணபவன் சுட்டிக்காட்டு. பொது வேட்பாளர் விடயம் தமிழ் மக்களுக்கான ஓர் ஆயுதம். ஒரு தலைவனின் கீழ் தமிழினம் அன்று சரியாக வழிநடத்தப்பட்டது. இன்று பல தலைமைகளின் கீழ் தமிழ் மக்கள் சரியான தீர்மானத்தை எடுக்க முடியாது தள்ளாடுகின்றனர் என்று நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் அராலி விளையாட்டுக் கழகத்தின் 77வது ஆடிப்பிறப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தமிழ் மக்கள் பிரதான 3 வேட்பாளர்களுக்கா அல்லது பொது வேட்பாளருக்கா வாக்களிப்பது என்பது குறித்து இதுவரை சரியாக வழிநடத்தப்படவில்லை. முன்பு தமிழினம் ஒரு தலைவரின் கீழ் மிகச் சரியாக வழிநடத்தப்பட்டது. ஆனால் இன்றோ பல தலைவர்களால் சரியான திசையை நோக்கி வழிநடத்தப்பட முடியாத நிலைமை காணப்படுகின்றது. சிங்கள பேரினவாத அரசுடன் நாம் எத்தனையோ ஒப்பந்தங்களை செய்துள்ளோம். ஆனால் அவை அனைத்தும் 2009ஆம் ஆண்டுடன் காலாவதியாக்கப்பட்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் பொது வேட்பாளர் குறித்து தற்போது எமக்கு தேவை உள்ளது. பொது வேட்பாளரை நாம் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். எம்மால் நிறுத்தப்படும் பொது வேட்பாளரால் நிச்சயமாக ஜனாதிபதியாக முடியாது. ஆனால் பொது வேட்பாளர் என்ற விடயத்தை எமக்கான கேடயமாக பயன்படுத்த வேண்டிய காலம் இது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கருப்பு ஜூலை இன்று தமிழர் தாயத்தின் பல பகுதிகளிலும் இன்று கருப்பு ஜூலையின் 41வது நினைவேந்தல் கடைபிடிக்கப்படுகின்றது. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இதே நாள்களில் கொழும்பிலும் தெற்கில் இதர பகுதிகளிலும் தமிழர்களுக்கு எதிராக மிக பெரும் கலவரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. திருநெல்வேலி தபால்பட்டி சந்தியில் புலிகளால் நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டதை அடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலவரங்கள் கொழும்பில் ஆயிரக்கணக்கான தமிழர்களின் உயிரை பறித்தன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டி, பெரமுனவுடன் ரணில் கலந்துரையாடல், நாமலை பிரதமராக்குமாறு நிபந்தனை. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தை கொழும்பில் நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடல்களின் முடிவுகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் அறிவிக்க இருதரப்பினரும் இணக்கப்பாடுகளை எட்டியுள்ளனர். அதன் பிரகாரம் ஆளுங்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நிச்சயமாக 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படுவார். இணக்கப்பாடுகள் எட்டப்படாவிடின் பொதுஜன பெரமுன தனித்து வேட்பாளர் ஒருவரை களமிறக்க ஏற்கனவே தீர்மானம் எடுத்துவிட்டது. வர்த்தகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரோரவை வேட்பாளராக களமிறக்க அக்கட்சி முடிவுகளை எட்டியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தையில் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்ற முக்கிய நிபந்தனை ரணில் விக்ரமசிங்கவுக்கு விதிக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 22வது திருத்தத்தை நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம், உதய கம்மன்பில எம்பி தெரிவிப்பு. 22வது திருத்த சட்டத்தை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம் என பிபுதுரை ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வஜன வாக்கெடுப்பு இல்லாமல் உத்தேச 22வது திருத்தத்தை எளிய பெரும்பான்மையுடன் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது. சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதனை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவோம். ஜனாதிபதியின் தந்திரத்தை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆகவே இதனையும் அலட்சியப்படுத்த முடியாது. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ள நிலையில் மக்களை குழப்பத்துக்குள் தள்ளும் வகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 19வது திருத்தம் உருவாக்கப்படும் போது அதன் 83A உறுப்புரையை திருத்தம் செய்ய மறந்துவிட்டோம். ஆகவே மன்னித்து விடுங்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு 22வது திருத்தத்தை ஜனாதிபதி கொண்டு வந்துள்ளார். 22வது திருத்தம் பற்றி ஜனாதிபதி குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஞானசார தேரர் பிணையில் விடுதலை, வெளிநாட்டு பயணத்துக்கு தடை. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் வணக்கத்துக்குரிய கலகுட அத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய உத்தரவுக்கமைய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திக்கே நேற்று காலை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை கடந்த ஜூலை 18 அன்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஞானசார தேரருக்கு பிணை வழங்கியிருந்தது. குரகல பிரதேசத்தில் இஸ்லாம் மதத்தை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டின் பேரில் ஞானசார தேரருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இதன்படி தேரரை 50,000 ரூபாய் பணப்பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையிலும் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஞானசார தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்ததுடன் இது தொடர்பில் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கும் உத்தரவிட்டார். ஞானசார தேரர் குரகல பௌத்த மடாலயத்தில் கூட்டப்பட்ட 2016 ஊடக சந்திப்பின் போது தேசிய மற்றும் மத நல்லிணக்கத்திற்கு சேதம் விளைவிக்கும் வகையில் இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டார். குற்றவியல் சட்டத்தின் கீழ் சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளில் ஞானசார தேரரை குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இணைந்து பயணிக்க சஜித் அன்ரவுக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு. அரசியல் நிகழ்ச்சியினர்களுக்கு ஏற்ப நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்க தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் நாட்டின் நிகழ்ச்சியினர்களுக்கு அமையவே அரசியலை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாச அன்றகுமார் திசாநாயக்க ஆகியோரை இப்பயணத்தில் இணையுமாறு அழைப்பு விடுத்தார். ஒன்றாக வெல்வோம் நாம் கம்பகா என்ற துணைப்பொருளில் நேற்று முன்தினம் கடவத்தை பேருந்து நிலைய வளாகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்நாட்டின் எதிர்காலத்தை அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சிகளுக்கு அமைவாக கட்டமைக்க இடமளியேன். நாட்டின் தேவைக்கேற்ப அரசியல்வாதிகள் இசைந்து செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். சிங்களவர்கள் என்று கூறிக்கொண்டு ஜாசகம் செய்வதில் பயனில்லை. பெருமிதம் உள்ள மனிதர்கள் என்றால் முன்னேறி செல்ல வேண்டும். அதற்கான மாற்றத்தை செய்வோம். போலி வாக்குறுதிகளை வழங்குவதில் பயனில்லை. அதனால் சஜித் அனுரவை எம்மோடு இணைந்து முன்னோக்கி செல்ல வருமாறு அழைக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பலமுறை பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் பாராளுமன்றம் கலைக்கப்படும். முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. 22ஆம் அரசியலமைப்பு திருத்தம் பாராளுமன்றில் முன்வைக்கப்படும் பட்சத்தில் அதனை 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்ற முடியாது போனால் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்க நேரிடும் என முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். நொச்சியாகம பிரதேசத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, 22ஆம் திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால், அதாவது 3/2 பெரும்பான்மை கிடைத்தால் அது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் அறிவிப்பு வெளியிடப்படும். உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனையின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைப்பதற்கு மக்கள் கருத்து கணிப்பு கோரப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் பரிந்துரை முன்வைத்தால் ஜனாதிபதி அதற்கு ஏதேனும் சூழ்ச்சிகளை மேற்கொள்வார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை வலம்புரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, 120 எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவு, 90 பேர் மொட்டை சேர்ந்தவர்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் ஜனாதிபதி வேட்புமனு தொடர்பில் சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டுள்ள நிலையில் பொதுஜன பெரமுனவின் 145 பாராளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் 90 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட அரசாங்கத்தில் இணைந்துள்ள சுமார் 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள்
ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாகவும் ஏனையோரில் மிக குறைந்தளவானோரே மஹிந்த ராஜபக்ச அணியுடன் இணைந்து செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து எதிர்காலத்தில் ஆளுமைமிக்க தலைவர் ஒருவர் இல்லை என்ற நிலைப்பாட்டை இவர்கள் கொண்டுள்ளதும், மஹிந்த ராஜபக்ச தற்போது சில உடல் உபாதைகளினால் அவதிப்பட்டு வருவதும், நாடு ஏற்றுக்கொள்ளும் ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய பொதுஜன பெரமுனவால் முடியாததும் இவற்றில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அக்டோபர் 17க்கு பின்னர் ரணில் பதவியில் தொடர முடியாது, பாட்லி சம்பிக்க ரணவக்க கூறுகிறார். தனது பதவிக்காலம் முடிவடையும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பின்னரும் மக்களின் விருப்பமின்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் தொடர முயற்சிப்பாராக இருந்தால் அவரை வெளியேற்ற மக்கள் கடும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நிலைமை உருவாகும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் பாட்லி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கண்டி கரிஸ் பத்துவவில் நடைபெற்ற தனது கட்சியின் மக்கள் சந்திப்பு நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது சம்பிக்க ரணவக்க மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலை எந்த வகையிலும் ஒத்திவைக்க முடியாது. இதனை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுத்தால் அது அரசியலமைப்புக்கு எதிரான செயற்பாடாகும். ஆனால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை 19வது திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து இருக்கிறது. இதற்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தீர்ப்புகளை வழங்கி பதவிக்காலம் தொடர்பான பிரச்சினை தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 22வது திருத்தம் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சர்ஜன வாக்கெடுப்புடன் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முயற்சிக்கப்பட்டுள்ளனவா என்று மக்களிடையே சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு சமாந்திரமான கருத்துக்கள் ஐக்கிய தேசிய கட்சி முக்கியஸ்தர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளமை சந்தேகங்களை அதிகரித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜனாதிபதியின் பதவி 5 வருடங்களே, உயர்நீதிமன்றம் மீண்டும் தலையிடாது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்களே என்பதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் உயர்நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தியுள்ளதால் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த உயர்நீதிமன்றம் மீண்டும் தலையீடு செய்யும் என்று நம்பவில்லை என்று நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதி அமைச்சில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை தடுப்பதற்காகவே அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது அவசரமாகவோ தேர்தலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலோ கொண்டு வரப்படவில்லை. சட்டமூலம் ஒன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 7 நாட்களின் பின்னரே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன்படி பாராளுமன்றத்தின் முதலாவது வாசிப்புக்காக முன்வைக்கப்பட்டு 14 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் ஆட்சேபனையை முன்வைக்க எவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதன் பின்னர் 3 வாரங்களில் உயர்நீதிமன்றம் அது தொடர்பான அறிவித்தலை சபாநாயகருக்கு அனுப்பும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிருணிகாவுக்கு பிணை, பயணத்தடை விதிப்பு. 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டு பயணத்துக்கு தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். இதன்படி குற்றம் சாட்டப்பட்டவர் தலா 50,000 ரூபாய் மற்றும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார். பிணை உத்தரவுகளை விதித்த நீதிபதி பிரதிவாதியின் வெளிநாட்டு பயணத்துக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தனித்துவமான எந்த ஒரு மக்கள் கூட்டமும் தனித்து இயங்குவதற்கு நிச்சயமாக இடம் உண்டு, சர்வதேச சட்டங்களும் அதனை கூறுகின்றன. தனித்துவமான எந்த ஒரு மக்கள் கூட்டமும் ஒரு நாட்டில் தனித்து இயங்குவதற்கான ஒழுங்குகள் சர்வதேச சட்டங்களில் உள்ளதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன், தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான மக்கள் கூட்டம் அல்லது அலகு என்ற அடிப்படையில் சர்வதேச சட்டங்களின் பிரகாரம் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஜாழ் தந்தை செல்வா நினைவரங்கத்தில் இடம்பெற்ற தமிழ் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் முதலாம் உறுப்புரை தெளிவாக கூறுகிறது, ஒரு நாட்டில் வாழுகின்ற எந்த ஒரு மக்கள் கூட்டமும் தனித்துவமாக இயங்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என கூறுகிறது. தமிழ் மக்கள் இலங்கையில் சுயநிர்ணய உரிமையோடு வாழ்வதற்கு விரும்புகிறார்கள். அதனை ஏற்பதற்கான மனோநிலை இன்னும் பெறாமை கவலை அளிக்கிறது. பெரும்பான்மை சர்வதிகாரத்தின் கீழ் தமிழ் மக்களுக்கு எதிரான நிகழ்ச்சியினர்கள் தொடர்ந்து அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இத்தகைய சூழலில் பெரும்பான்மையின் சர்வதிகாரத்தை எதிர்கொள்வதற்கான கட்டமைப்பாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கியுள்ளோம்.
இந்த அமைப்பானது தமிழ் மக்கள் சார்ந்து இடம்பெறுகின்ற அநீதிகளுக்கு எதிராகவும் தமிழ் மக்களின் எதிர்கால அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான முயற்சிகளை செவ்வனே நிறைவேற்றும் என நம்புகின்றேன். 13வது திருத்தம் சர்வதிகாரத்தின் கீழ் உள்ள ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, அதனை நாங்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் முயற்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.